Please subscribe my channel and support both in Tamil and English. I am ready to teach you English grammar, especially for school students who is preparing for public exam. Already I have posted some grammar videos to watch. Subscribe my channel. Let's start our session today. Today we are going to see type 3 simple, complex and compound transformation. Type 3 வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா an action and its opposite reaction, அதாவது ஒரு செயல் அதோட எதிர்மறை விளைவு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா அருண் வந்து ரொம்ப புவர், ஆனாலும் அவன் ஜெனரஸாக இருக்கான், அதாவது தாராளமாக இருக்கான் அப்படின்றது அது கான்ட்ரவர்சியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைப் வந்து டைப் 3ல் வருது. இதில் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், என்னென்ன பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் பண்ணணும் அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்டை மாற்றும் போது இருக்கிற அட்ஜெக்டிவ்ஸை வந்து நம்ம நவுனாக மாற்றணும். ஆனஸ்ட் வந்து இருந்ததுன்னா ஆனஸ்டி. சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றும் போது காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்டில் இருக்கிற அட்ஜெக்டிவை சிம்பிளாக மாற்றும் போது நவுனாக மாற்றுறோம். ஆனஸ்ட்னா ஆனஸ்டி, புவர்னா பவர்ட்டி, ரிச்னா ரிச்சஸ், சின்சியர்னா சின்சியாரிட்டி, டயர்ட்னஸ், இல்னஸ். அதாவது அப்ஸ்ட்ராக்ட் நவுனாக மாற்றுறோம். ஒர்க் ஹார்ட் ஒர்க். தீஸ் ஆர் ஆல் சம் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்டில் இருக்கும்போது அட்ஜெக்டிவாக இருக்கிறத நம்ம வந்து சிம்பிளாக மாற்றும் போது நவுனாக மாற்றுறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ரூல்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, அதாவது சிம்பிள் சென்டென்ஸ் பண்ணும்போது இன்ஸ்பைட் ஆஃப் ஆர் டெஸ்பைட் போட்டு எழுதலாம். காம்ப்ளெக்ஸில் எழுதும்போது தோ ஆர் ஆல்தோ, ஈவன் தோ. காம்பவுண்ட்னா பட், எட், ஸ்டில். இப்போ வந்து நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ பார்த்தா நமக்கு 2 சிம்பிள் சென்டென்ஸ் இருக்குது. அருண் இஸ் புவர், அருண் இஸ் ஜெனரஸ். இதை வந்து நம்ம சிம்பிளாக மாற்ற போகிறோம். ஆஸ் பர் ரூல்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃப்ரேஸாக மாற்றுவோம் ஒரு பாட்டை. அந்த மாதிரி இன்ஸ்பைட் ஆஃப் is poverty, so we made it as a phrase part. Is poverty, Arun is generous. அந்த நெக்ஸ்ட் பாட்டை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஒரு பாட்டை ஃப்ரேஸாகவும் ஒரு பாட்டை மெயின் கிளாஸாகவும் வச்சுக்கிறோம். இது வந்து மெயின் கிளாஸ் அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ நம்ம இப்போ வந்து சிம்பிள் சென்டென்ஸ் பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிள். நம்மளோட டைப்க்கு ஏற்ற மாதிரி எந்த கன்ஜங்ஷன் என்ன மாதிரி ஃப்ரேஸ் மாற்றணும்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் பண்ண போகிறோம். என்ன ரூல்ஸு? காம்ப்ளெக்ஸ்னால் தோ ஆல்தோ ஈவன் தோ. இப்போ தோ போட்டு எழுதலாம். தோ அருண் இஸ் புவர், now we made it a subordinating class. Arun is generous. நெக்ஸ்ட் பார்ட், நெக்ஸ்ட்டு வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் நமக்கு ரொம்ப சிம்பிள். இதை அப்படியே எழுதிட்டு நடுவில் ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். அருண் இஸ் புவர் பட் ஹீ இஸ் ஜெனரஸ். செகண்ட் டைம் எழுதும் போது சப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரொனவுனாக மாற்றிக்கலாம். அருண்ன்றதை ஹீயாக மாற்றிக்கலாம். Now we make it as compound sentence. Next is she sang well. She sang well. இப்போ நம்ம ரூல்ஸ் படி இதை இன்ஸ்பைட் ஆஃப் போட்டுக்கலாம். ஷீ என்ன ஆகிடும்னா ப்ரொனவுன் ஆகிடும், பொசசிவ் ப்ரொனவுன். இன்ஸ்பைட் ஆஃப் ஹர். சாங் என்ன ஆகிடும்னா பார்ட்டிசிபிள் ஆகிடும். இன்ஸ்பைட் ஆஃப் ஹர் சிங்கிங் வெல்.
அதாவது ஜெரண்டாக யூஸ் பண்ணுறோம் சிங்கிங். இங்கே நவுன் ஆகிடுது. ஷீ டிடன்ட் வின் த ப்ரைஸ். அதாவது நான் நல்லா பாடியிருந்தாலும் அவங்க ப்ரைஸ் வின் பண்ணலை. அதாவது கான்ட்ரவர்சி நல்லா பண்ணியிருந்தாலும் ப்ரைஸ் வின் பண்ணலை. இன்ஸ்பைட் ஆஃப் ஹர் சிங்கிங் வெல் ஷீ டிடன்ட் வின் த ப்ரைஸ். நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ். Though she sang well, she didn't win the prize. So this is subordinating class. This part is main class. So next part compound மாத்திரம். She sang well. As usual, she sang well, but she didn't win the prize. But she didn't win the prize. இதில் மற்ற கிராமர் மாதிரி டென்ஸ் சேஞ்சஸ்லாம் எதுவுமே கிடையாது. சிம்பிள். நெக்ஸ்ட்டு there is no building. The classes are going on. There is no building. The classes are going on. இதை எப்படி மாற்றலாம்? as usual தான். In spite of having no building, so we made it as phrase. The classes are going on. ஏன் இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறோன்னா, ஆக்சுவலாக நம்மளால் இங்கே வேர்ப் போட முடியாது. இந்த இடத்துல நம்ம நவுன் ஃபார்மாக ஜெரண்ட் ஃபார்மாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக தோ தெர் இஸ் நோ பில்டிங். ஜஸ்ட் we are adding though there is no building, the classes are going on. Though there is no building, the classes are going on. Complex sentence. Next, there is no building, but the classes are going on. Compound sentence. I hope you all understand. In the next video we will see the fourth type. Thank you.